வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த மாலை வணக்கத்தில் மான்சூன் டைமில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா மாநிலம் மங்களூர் ஜங்ஷனுங்க. ஸோ நேரம் மான்சூன் நல்லா மழை பெய்யணும், கிளைமேட்டாக தான் இருக்குது, மழை இல்லை. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரையிலேருந்து கொல்லூருக்கு நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் பஸ்ஸில். கொல்லூரில் சூப்பராக தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ கொல்லூர்லேருந்து பார்த்திங்கன்னா மங்களூருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்து மங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா திருவனந்தபுரம் நார்த் வரைக்கும் கொச்சுவேலி வரைக்கும் போகக்கூடிய மங்களூர் டு திருவனந்தபுரம் நார்த் அந்தோதயா சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோங்க. இந்த ட்ரெயின் சூப்பர்ஃபாஸ்ட் கிடையாது, நார்மல் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16356. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் நார்த்துக்கு இந்த அந்தோதயா எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணி போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17லேருந்து 18 பெட்டி அன்ரிசர்வ் தான். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே ஒரு அந்தோதயா ஓடுது, கேரளாவுக்குள்ளே 2 அந்தோதயா ஓடுது. அதில் ஒரு அந்தோதயா பார்த்தீங்கன்னா இந்த மங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் நார்த் வரைக்கும் போகிறது. இன்னொரு அந்தோதயா பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் இருந்து வெஸ்ட் பெங்கால் மாநிலம் ஹவுரா வரைக்கும் போகக்கூடிய ஒரு அந்தோதயா இருங்க. 2 அந்தோதயா கேரளாக்குள்ளே ஓடுது. ஸோ வெல்கம் பேக் டு பாலாஜி வ்ளாக் ட்ராவல் சேனல். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போது தரமான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மங்களூர் ஜங்ஷனை பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க போல். அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்பேஸாக இருக்குது. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா காருக்கும் தனி பார்க்கிங்கு அண்ட் பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் இருக்கும், 1 இயர் முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. சரியான ரீடெவலப்மெண்ட்டுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே அப்படியே கோவாவுடைய மட்கோன் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் இந்த ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் மங்களூர் ஜங்ஷனோட போர்டுங்க, எல்இடி போர்டு, ரெட்டு எல்லோ அண்ட் க்ரீன், சூப்பராக இருக்குங்க, பளிச்சுன்னு இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய அந்தோதயா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 8:10க்கு மங்களூர் ஜங்ஷனில் எடுத்து மறுநாள் காலையில் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நார்த்துக்கு ரீச் ஆகுதுங்க. ஸோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தூண் கிட்டத்தட்ட ஒரு 9 தூண் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 நடுவில் 2 8 தூண் இருக்குது மொத்தம். ஸோ மங்களூர் ஜங்ஷனுடைய டிக்கெட் கவுண்டருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க 16356 அந்தோதயாங்க, மங்களூர் ஜங்ஷன் டு திருவனந்தபுரம் நார்த். டைம் வந்து 8:10. ஸோ அதில் தப்பாக காமிக்குது 0001. ஸோ இந்த மாதிரி எல்இடி போர்டில் போட்டிருக்காங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்களா ஆன் டைம் தான் 8:10க்கு டிபார்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 17 கோச்சஸ் இருக்குங்க. அதில் லாஸ்ட்டில் ஒரு SLRT, ஃப்ரண்ட்டில் ஒரு ஜெனரேட்டர் கார் கோச் இருக்குது. ஸோ மங்களூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து ரிட்டையரிங் ரூம் ஆனது ஏசி டார்மெண்ட்ரி எல்லாம் இருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது பிஎன்ஆரோட டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டுக்கலாம். நம்ம வந்து அந்தோதயாவுக்கு அன்ரிசர்வ் டிக்கெட் தான். ஸோ என்ன எல்லாமே அன்ரிசர்வ் கோச்சஸ் தான். டிக்கெட் ஃபேர் என்னங்கிறத நம்ம போக ஒவ்வொன்றா பார்க்கலாம். காய்ஸ் இப்போ ஒரு வண்டி உள்ளே வருதுங்க. நிஜாமுதீனில் எர்ணாகுளத்துலேருந்து அசர் நிசாம் வரைக்கும் போகக்கூடிய மங்கள லக்ஷதீப் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அரைவலுங்க. ஸோ க்ரௌடை பாருங்கள் மங்களூரில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. ஸோ நம்மளை இன்றைக்கி ஃபுல்லாக லீட் பண்ண போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க, ஈரோடுடைய வேப் 7. ஸோ இவர் தான் நம்ம லீட் பண்ண போகிறாரு. வாங்க நம்ம வண்டிக்கு அனௌன்ஸ்மெண்ட் கேளுங்க. மங்களூரு திருவனந்தபுரம் நார்த் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் இஸ் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஸோ இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் ஓடுற அந்தோதயா எக்ஸ்பிரஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கோச்சஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து எல்ஹெச்பியில் இருக்க ரெட் கலர் கோச் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்தோதயாவுன்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக ஒரு கலர் இருக்கும். எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில். அந்த 2 கோச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நடுவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்தோதயா எக்ஸ்பிரஸோடைய யூனிக்கான கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த கலர்லேயும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கலர் இருப்பாங்க, கிரே கலர், அதுவுமே இருக்கும். ஸோ வாங்க காமிக்கிறேன் அது கிட்டக்க போயிட்டு. ஸோ இந்த கலர் கோச்சும் பார்த்தீங்கன்னா அந்தோதயாவுடைய யூனிக்கான கோச்சஸ் தாங்க. மேக்ஸிமம் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் நார்த்தில் ஒரு எல்லாமே இந்த கலர் தான் இருக்கும். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரில் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இப்படி இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெட் கலர் கோச்சஸாக மாற்றிட்டாங்க. எல்ஹெச்பியோட ரெட் கலர் நம்ம அன்ரிசர்வ் கோச்சஸ் இருக்கும், மெயினான ட்ரெயின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கோச்சஸாக மாற்றிட்டாங்க.
Nath. ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம அந்தோதியாவோட யூனிக்கான கோச்சை ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ நம்ம சதன் ரயில்வே ரெடி பண்ண கோச் தாங்க. ஸோ கோச் வந்து கொஞ்சம் பழமையாக இருந்தாலுமே பட் பார்த்தீங்கன்னா அந்தோதியாவோட யூனிக்கான கோச்சஸ் இதான் 2017-19 ரெடி பண்ண கோச்சஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் சைடில் உட்காந்துருக்கோம். ஸோ நானும் என் கூட இன்னொரு அண்ணன் ட்ராவல் பண்ணுறாங்க. யாருங்க அதை இன்ட்ரோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த விலாகில் யார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டடன் 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 ஹலோ டிராவல் லைஃப் பாலாஜி. அண்ணனோட யூனிக்கான ஒரு இது இருக்குங்க. அண்ணன் அது மட்டும் சொல்லுங்கள். இது இணையவெளி பயணத்தில் இணைந்திடுங்கள். இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். போஸ் அசம்பிள். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. ஸோ அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா கொல்லூருக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திருவனந்தபுரத்துக்கும் ட்ராவல் பண்ணி போகிறோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரெயினில் ஃபுல்லாலாம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது கிடையாதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்சூர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். மங்களூரில் இருந்து திருச்சூர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுறோம். இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 165 ரூபா மங்களூர்லேருந்து திருச்சூர் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ நானும் ஆதிபுரம் ட்ராவல் பண்ணாலும் டிக்கெட் ஃபேர் வந்து 330 ரூபா 2 பேர்த்துக்கு. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோடைய டிக்கெட் ஃபேரு. அந்தோதியான்னு பேர் வச்சாலே டிக்கெட் ஃபேர் கூட தான் வரும். சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியோட கொஞ்சம் ஹை கிளாஸாக தான் இருக்கும் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தம்ப்நெயிலில் வந்து மங்களூர் டு திருவனந்தபுரம் நார்த்துன்னு தாங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். திருவனந்தபுரம் நார்த்து டு மும்பை எல்டிடி வரைக்கும் போகக்கூடிய கரீப் ரத் எக்ஸ்பிரஸுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி 10 நிமிஷம் ஆகுதுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகுது மங்களூர் ஜங்ஷனில் இருந்து. यात्रीजन कृपया ध्यान दें, गाड़ी संख्या 02-198 ರೈಲು ಗಾಡಿ ಸಂಖ್ಯೆ 02-198. நம்ம ட்ரெயின் வெளியே கிளம்புன உடனே ஒரு ட்ரெயின் உள்ளே வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் மெயின் லைன் போலங்க. அமுலுடைய வதோதரா வேப் 7ஓ வேப் 5ஓ ஆகா நடுவில் குடிச்சுங்க. திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து போர்பந்தர் வரைக்கும் போகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸுங்க, சூப்பர் ஃபாஸ்ட் வீக்லி எக்ஸ்பிரஸ். ஸோ அது வண்டி உள்ளே அரைவல் ஆகிட்டு இருக்கு மங்களூரில். நல்லா கவர் பண்ணும்போது தாங்க இந்த மாதிரி கூட்ஸை உள்ள நிப்பாட்டிடுவீங்க பாருங்க. போர்பந்தர் எக்ஸ்பிரஸ் உள்ள அரைவ் ஆகிட்டு இருக்கு. மழை வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆன நேரம் மழையை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெல்கம் டு அனதர் மான்சூன் vlog. வண்டி வளையுதுண்ணே. மங்களூர் ஜங்ஷனுங்க. பிளாட்ஃபார்ம் 1எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போய்கிட்டு இருக்குங்க. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த அந்தோதியா எக்ஸ்பிரஸோடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்குங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 620 கிலோமீட்டரை 12 மணி நேரத்தில் கவர் பண்ணுதுங்க. நைட்டு 8:10 எடுத்து மறுநாள் காலைல 8 மணிக்கு ரீச் ஆகுது. அப்போனா 11 மணி நேரம் 50 நிமிஷம் தான் கணக்கு. ஸோ நான் ரவுண்டாக இருக்கணும்னு சொல்லி 12 மணி நேரம்னு சொல்லிட்டேங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹால்ட்டிங் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 11 ஹால்ட்டிங் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோடைய 11 ஹால்ட்டிங் ஸ்டாப் சொல்கிறேங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8:10க்கு மங்களூர் ஜங்ஷன்லேருந்து எடுத்து அடுத்த ஸ்டாப்பிங் வந்து இந்த வண்டிக்கு காசர்காடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூர் கொடுத்துருக்காங்க, தலாச்சேரி கொடுத்துருக்காங்க, கோழிக்கோடு கொடுத்துருக்காங்க, திருூர் கொடுத்துருக்காங்க, ஷோர்னூர் ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க, திருச்சூர் கொடுத்துருக்காங்க, எர்ணாகுளம் ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலப்புழா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆலப்புழாவிலே தான் வண்டி போகுதுங்க. ஸோ ஆலப்புழா ஸ்டாப்பிங் இருக்குது. அப்புறம் காயமங்கலம் ஜங்ஷன், கொல்லம் ஜங்ஷன், ஃபைனலி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நார்த் கொச்சிவேலிக்கு வண்டி வந்து ரீச் ஆகிடுங்க. நேத்ராவதி ரிவருங்க, பெரிய ரிவர் மங்களூரில். ஸோ அந்த பக்கம் வந்தாலும் ட்ராக்ஸ் நல்லா கேட்கும், இந்த பக்கம் அவ்வளோ கேட்காது. வண்டி நல்லா ஸ்பீடாக போகுது, நல்ல ஸ்பீடுங்க. வருதுண்ணே.
ஸோ நம்ம ட்ரெயினோட ஸ்பீடுங்க 100. பாருங்க அப்படியே குறையுது கொஞ்சம் கொஞ்சம். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ட்ரெயினோட ஸ்டாப்பிங்கை பற்றி சொல்கிறேங்க. மங்களூர் ஜங்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கசரகாடு, கண்ணூர், தலாச்சேரி, கோழிக்கோடு, திருூர், ஷோர்னூர், திருச்சூர், எர்ணாகுளம் ஜங்ஷன், ஆலப்புழா, காயங்குளம் ஜங்ஷன், கொல்லம் ஜங்ஷன் அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நார்த்துங்க. ஸோ ஸ்டாக் டைம் வரைக்கும் நினைக்கிறேன் கொல்லத்துக்கும் திருவனந்தபுரம் நார்த்துக்கும் 8 மணிக்கு கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே போயிடும் நினைக்கிறேங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பிங்ஸு. சரியான க்ரௌடுங்க. ஸோ காசர்காடுக்குள்ள வண்டி ஆன் டைமில் அரைவல் ஆகுது. செம க்ரௌடு. பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு இந்த வண்டிக்காண்டி. ஸோ நம்ம ட்ரெயின் எங்கிட்ட அரைவல் ஆகுதுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து மும்பை எல்டிடி வரைக்கும் போகக்கூடிய நேத்ராவதி எக்ஸ்பிரஸுங்க. ஸோ அந்த வண்டி அங்கே அரைவல் ஆகுது. ஸோ கோழிக்கோட்டில் தான் கூட்டம் வரும் பார்த்தா காசர்காட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ அப்போ கோழிக்கோட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணூர் ஸ்டேஷன் தாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த அந்தோதயா எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோச்சில் ஏறிட்டா போகணுங்க. இன்னொரு கோச் போகிறது கீழே இறங்கி போகணுன்னு தேவையே கிடையாது. அதே கோச்சில் உள்ளே நம்ம கிராஸ் பண்ணி வந்துக்கலாம். இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்லாம் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அந்தோதயாவில் இருக்க கோச்சஸில் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 18 கோச்சஸ் இருக்குது. அதில் எஸ்ஆர்டி மட்டும் சேர்க்க முடியும். அடுத்த ஜெனரேட்டர் கார் சேர்க்க முடியாது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டில் போனால் உள்ளுக்கே நடந்து போய்க்கலாம். அந்த மாதிரி டைப் ஆஃபில் இருக்கும். ஸோ நான் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. பாதி க்ரௌடு பின்னாடி தான் இருந்தாங்க. ஸோ அவங்க ஏறி சீட் எங்கே அவைலபிளாக இருக்கோ அந்த கோச்சஸ்லாம் பார்த்துட்டு உள்ளுக்கே நடந்து வந்துடுவாங்க. ஸோ நம்மளுடைய கோச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ ஃபுல் ஆகலை. ஸோ ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. வண்டி டிபார்ட் பண்ணுறாங்க. 8:46 உள்ளே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா 8:49 டிபார்ட் ஆகுதுங்க. I for ice cream, E for tiger, E for glide. Glide.a
கைஸ் பார்த்தீங்கன்னா கண்ணூரில் வண்டி அரைவல் ஆகும்போது செம்ம க்ரௌடுங்க. எப்பா இதே மாதிரி தான் அடுத்த வர செஷன் எல்லாத்துலேயுமே க்ரௌட் இருக்கும் இந்த அந்தோதியாவுக்கு. ஸோ செம்ம டிமாண்ட். எர்ணாகுளம் வரைக்கும் நல்ல க்ரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திருச்சூர்லேயே ட்ராப் ஆயிடுவோம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸுக்கு பிஃபோரே வந்து அரைவல் ஆயிடுச்சுங்க. டிபாச்சர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணியாக நம்ம டிபாச்சர் டைம். ஸோ 9:50 வண்டி உள்ள அரைவல் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தா நமக்கு வந்து தலாச்சேரி. ஸோ அங்கே வந்து பார்த்தா நமக்கு கேரளாவுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு வந்தே பாரத் திருவனந்தபுரம் டு மேங்களூர் வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத்தோட கிராசிங் இருக்குங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ 1/4 மணி நேரம் இருக்குது. ஸோ வாங்க கீழே இறங்கி போவோம் கொஞ்சம். கைஸ் ஸோ பிளாட்ஃபார்ம் 1ல் நிற்கிறது கண்ணூர் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். ஸோ ரேக் ஷேரிங் கோயம்புத்தூர் டு மதுரை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. இந்த வண்டியில் நம்ம ஏறினோம்னா காலை 5 மணிக்கு கண்ணூரில் எடுப்பாங்க. ஸோ மதுரைக்கு டேரெக்டாக போயிடலாம். கோயம்புத்தூருக்கு மத்தியானம் 1:30 வரும். திருப்பி 2:30 கோயம்புத்தூரில் எடுத்து மதுரைக்கு பார்த்தோன்னா 7 மணிக்கு ரீச் ஆகும் நைட்டு. ஸோ அந்த வண்டி தான் இந்த வண்டி. ஸோ கண்ணூரும் சரி, கண்ணூருக்கு முன்னாடி இருந்த காசர்காடும் சரி, வண்டிக்கு க்ரௌடு பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌட் இருந்தாங்கன்னு. ஸோ அவ்வளோ க்ரௌடே வந்து வண்டியில் இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லான மாதிரி தெரில. ஆனால் வண்டியில் வந்து எல்லாமே அன்ரிசர்வ்னால கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி தெரில. பட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தலாச்சேரி அடுத்து வந்து கோழிக்கோடு இதெல்லாம் போகும். ஸோ வண்டி மேக்ஸிமம் ஃபுல் ஆயிருங்க. ஸோ இந்த வண்டிக்கு சொல்லி தனி ஃபேன் பேஸே கேரளாக்குள்ளே இருப்பாங்க. வாரத்துக்கு 2 நாள் அந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன நாளுங்கிறத வந்து நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் ஹால்ட்டிங்க்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம வண்டியை டிபார்ட் பண்ணுறாங்க. டைம் வந்து பார்த்தோன்னா 10 மணி ஆகுதுங்க. இப்போது கண்ணூர்லேருந்து வண்டி டிபார்ட் ஆகுது. ஸோ தலாச்சேரி ஸ்டேஷனுங்க 10:16 வண்டி வந்து அரைவல் ஆகுது ஸ்டேஷனுக்குள்ளே. ஸோ பிளாட்ஃபார்ம் அங்கிட்டு இருக்குது. நான் கூட்டத்தை எப்படி இருக்குது நாங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. 10:25 டிபாச்சர் டைம். இங்கே ஒரு 10 நிமிஷம் ஹால்ட் ஆகும் வண்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஓரளவுக்கு தாங்க இருக்குது. ரொம்ப அதிகமாகலாம் கிடையவே கிடையாது. ஸோ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா இது மான்சூன் டைமுங்க. பீக்கான மான்சூன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை போல். ஸோ நார்மலான மான்சூன் தான் இருக்குது. இந்நேரம் மழை வந்து அடித்து ஊற்றணும். பட் மழை இல்லை, நல்ல கூலிங்காக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்தே பாரத் கிராசிங் அடிச்சிருக்கணும். வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour டிலே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்டாப் கேலிக்கெட்டு. ஸோ கேலிக்கெட்டுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து வந்தே பாரத்தை கிராசிங் அடிப்போம். வண்டி நல்லா ஸ்பீடாக வரும், நம்ம வண்டி ஸ்பீடாக போகும். ஸோ சூப்பராக எடுக்கிறது நல்லாயிருக்குங்க. ஊடால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் எதாவது இருக்கும். ஸோ அதை நான் கவர் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம கோச்சோட கரண்ட் நிலவரங்க. சீட்டில் ஃபுல்லாக ஆள் வந்துட்டாங்க. பட் ஸ்டாண்டிங்கில் யாரும் இல்லை, எல்லாம் வாக்கபுளில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நம்மளோட சின்ன கேபினில். ஸோ ஆன் டைமில் பார்த்தா தலாச்சேரியிலேருந்து 10:25 டிபார்ட் பண்ணுறாங்க நம்மளோட வண்டியை.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி 13 நிமிஷம் ஆகுதுங்க நைட்டு. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது கோழிக்கோடு கேலிக்கேட்டுக்குள்ளே அரைவல் ஆகிட்டு இருக்குது பிளாட்ஃபார்ம் 1. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருக்கும் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுங்க, அப்பா செம்ம க்ரௌடுங்க. ஸோ வண்டி மெதுவாக பிளாட்ஃபார்ம் 1க்குள்ளே அரைவல் ஆகிட்டு இருக்கு. செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் டைம் வந்து 11:20 தான் நமக்கு டிபார்ச்சர் டைம். ஸோ கோழிக்கோடு நம்ம தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் கிராசிங் ஒன்று இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருந்து கண்ணூர் வரைக்கும் வரக்கூடிய ஜன்சப்தி எக்ஸ்பிரஸ். ஸோ அதை கவர் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போவோம் நம்ம. ஸோ க்ரௌடை பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்புறம் நம்ம கோச்சில். இவ்வளோனா காலியாக இருந்துச்சு. இப்போ வந்து செம க்ரௌடு. திருவனந்தபுரத்துலேருந்து கண்ணூர் வரைக்கும் போகக்கூடிய ஜன்சப்தி எக்ஸ்பிரஸுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்பி இதை நம்ம கிராசிங் எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம நிற்கும் போது உள்ளே வருது. அதுவும் பிளாட்ஃபார்ம் 4ல். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தோன்னா பிளாட்ஃபார்ம் 1ல். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயினோடைய டேட்டை பற்றி சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து மங்களூருக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நைட்டு 9:15க்கு எடுத்து மறுநாள் காலையில் 9:05க்கு பார்த்திங்கன்னா மங்களூருக்கு ரீச் ஆகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மங்களூரில் இருந்து திருவனந்தபுரம் நார்த்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் நைட்டு 8:10க்கு எடுத்து மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி 8 மணிக்கு ரீச் ஆகுது திருவனந்தபுரம் நார்த்துக்கு. ஸோ இந்த டேஸில் மட்டும் தான் வந்து இந்த வண்டியை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து மங்களூருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு அந்தோதயா எக்ஸ்பிரஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது செவ்வாய்க்கிழமை திருவனந்தபுரத்தில் எடுத்து மங்களூருக்கு வந்து ரீச் ஆகுது புதன்கிழமை. திரும்பி புதன்கிழமை மங்களூர்லேருந்து எடுத்து வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ரீச் ஆகுதுங்க திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக டிபார்ட் பண்ணுறாங்க 11:20க்கு கோழிக்கோட்டில் இருந்து. ஸோ அவங்களுக்கு ஜன்சப்தியும் டிபார்ட் ஆகுது.
25 நிமிஷம் டிலேயோட நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா திருச்சூர் ஸ்டேஷன் அரைவல் ஆகுதுங்க. திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு மங்களூர் சென்ட்ரலுங்க எக்ஸ்பிரஸ். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சூருக்கு அரைவல் ஆகிட்டோங்க. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் டிலே. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷொர்ணூர் ஜங்ஷன்லாம் வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் வந்து ஹால்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்கேட்க்கு அப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணல, டேரெக்டாக ஷொர்ணூர்லேருந்து வண்டி கிளம்பும்போது தான் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ கேலிக்கேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வண்டி மிஸ் பண்ணிட்டோம். 2 கிராசிங் வந்துச்சு, துரந்தோ ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி ஒன்று கிராசிங் வந்துச்சு. ஸோ 2டையும் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் தூங்கிட்டேங்க. அந்த கேலிக்கட் டு அந்த ஷொர்ணூர் கேப்பில் நல்லா தூங்கியாச்சு, நல்லா ரெஸ்ட்டே போட்டாச்சு. அப்புறம் ஷொர்ணூருக்கு அப்புறம் தான் முழிச்சேன். ஷொர்ணூரில் 1 ஹவருக்கு அப்புறம் வண்டி ஹால்ட் ஆகிருக்கு. ஹால்ட் ஆகி 1 ஹவருக்கு அப்புறம் தான் நான் முழிச்சேன். என்ன ரீசனே தெரில, செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, நல்லா தூங்கியாச்சுங்க. ஸோ ஷொர்ணூர்லேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சூர் வரக்கூடிய கேப்பில் அந்த பாரதப்புலா ரிவரு அண்ட் 2 கிராசிங்ஸ்லாம் கவர் பண்ணேன். மலபார் எக்ஸ்பிரஸ் சூப்பரான கிராசிங் எடுத்துருந்தோம், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இதோ வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சோங்க. நீங்கள் வந்து நார்த் கேரளாவில் இருந்து சவுத் கேரளாவுக்கு வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணணும்னா இந்த அந்தோதியா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். கேரளா மக்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு தரமான ஒரு ட்ரெயின். வண்டியில் க்ரௌடெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்த் கேரளா பீப்புளெலாம் எவ்வளோ பேர் வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ட்ரெயினுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் டாட்டா, பை பை, see you.